Praise the Lord, my dear brothers and sisters. ஸோ இன்றைக்கி நான் இந்த மெனோரா பெயிண்டிங் காஸ்பல் in the மெனோரா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் I just want to share a few words which I've been thinking a lot. ஸோ நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கும். இது கிறிஸ்துவை குறித்தும் வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நம்மளுக்கு நிறையா காரியங்களை கற்றுக் கொடுக்கும். பொதுவாகவே பைபிளில் 7 அப்படிங்கிற அந்த நம்பர் பர்ஃபெக்ஷன், அப்புறம் நிறையா காட்லியான விஷயங்களை குறிக்கும். 6 நாட்கள் கர்த்தர் பூமியை படைச்சார், 7ஆவது நாள் அவர் ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் கொடுத்த இந்த வானவில் ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22 தடவை 7 அப்படிங்கிற அந்த நம்பர் ரெவலேஷன் புக்கில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இட் ஆல் ரிலேட்ஸ் டு சம்திங். ஸோ இதில் நான் என்ன வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, யூதர்களுக்கு கர்த்தர் 7 பண்டிகை கொடுத்துருப்பார். அப்பாயிண்டட் டைம்ஸ், அப்பாயிண்டட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேஸ் நம்ம கிறிஸ்தவர்கள் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தெர் இஸ் அ ப்ராஃபஸி இன் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் எப்படி தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவ பற்றி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அவங்க கொண்டாடக்கூடிய முதல் பண்டிகைக்கு பேர் பஸ்கா பண்டிகை. பஸ்கான்னு ஒரு ஆட்டுக்குட்டியை சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக எகிப்தில் இருந்த யூதர்கள் அடிமைகளாக இருந்தப்போ மோசே அவங்கள வெளியே ப்ராமிஸ்ட் லேண்டு கூட்டிகிட்டு போகிறப்ப பார்வோன் விட மாட்டோம். ஸோ கர்த்தர் ஒரு 10 வாதைகளை கொடுப்பாரு. அதில் 10ஆவது வாதம் எப்படின்னா தலைச்சன் பிள்ளையை சங்கரிக்கிற நாள். ஸோ அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா முதல் குழந்தையும் ஒரு நைட்டு இறந்து போக போகுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தூதர்கள், சங்கரிப்பின் தூதர்கள் வர்றப்போ எந்தெந்த வீட்டிலலாம் ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம், இந்த ஈசோப் அப்படிங்கிற ஒரு செடியில் யூதர்கள்ட்ட கர்த்தர் என்ன சொல்லியிருப்பார், ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலியிட்டு அந்த ரத்தத்தை உங்களுடைய வீட்டில் வாசல் படியில் மேலேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நீங்கள் போட்டிருக்கணும். அந்த ரத்தம் எந்தெந்த வீட்டிலலாம் இருக்குதோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் காப்பாற்றப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூர்ற வண்ணமாக யூதர்கள் ஒரு சில விஷயங்களை சாப்பிடுவாங்க. அவங்க எகிப்தில் இருந்த கசப்பான வாழ்க்கையை நினைவு கூர்றபடி கசப்பான கீரையை சாப்பிடுவாங்க, முள்ளங்கி, அப்புறம் முட்டை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்படி இது ரிலேட் ஆகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாளும் இதே பஸ்கா பண்டிகை நாள் தான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த பஸ்கா பண்டிகை இயேசு நம்மளுக்காக வந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத இது காட்டுது. இதுக்கு அடுத்த நாள் இந்த பஸ்கா பண்டிகை முதல் மாதம் 14ஆவது நாளில் நடக்கும். 15ஆவது நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு அவங்க எதை கொண்டாடுவாங்க அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட நல்லாவே இருக்காது. பட் ஸ்டில் காட் வாண்ட்ஸ் தெம் டு ஈட் தட். இந்த புளிப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா உலகத்தை குறிக்குது, பாவத்தை குறிக்குது. ஸோ எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத இது சிக்னிஃபை பண்ணுது. இது எப்படி கிறிஸ்தவராகிய நம்மளுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நிறைய பேர் நினைப்போம் ரத்தத்தினால தான் கழுவும். ஆமாம், ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆனால் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் பாவமே செய்யாத அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு பூமியின் வயிற்றில் 3 நாள் அவர் அடைக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சரீரத்தை நினைவு கூறும்படி இயேசு சொல்கிறார், அப்பத்தை பிரித்து கொடுத்து இதுவே என்னுடைய சரீரம் அப்படிங்கிறாரு. திராட்சை ரசத்தையும் எடுத்து கொடுத்து இதுவே என்னுடைய இரத்தமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ இது நம்ம இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்காக பூமியில் அவர் அடைக்கப்பட்ட நாள், அந்த 3 நாட்களை இது நம்மளுக்கு குறிப்பிடுது. 3ஆவது பண்டிகை என்னதுன்னா அவங்க ஹார்வெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதல் கனி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூதர்கள்ட்ட அந்த காலத்துலலாம் விவசாயம் தானே இருந்தது. அந்த இதில் அவங்களுக்கு மொத கிடைச்ச கோதுமை அறுவடை,
அப்புறம் வார்கோதுமை, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை வந்து ஆசாரியர்கிட்ட ஒப்படைச்சு அது தேவனுக்கு முன்பாக அதை அசைத்து அதை அவருக்காக அர்ப்பணிப்பாங்க. ஸோ இது அதாவது ஒரு விதை பூமியில் அது வந்து புதைக்கப்பட்டு செடியாக முளைச்சி ஃபஸ்ட்டு கிடைச்ச அந்த காரியங்களை குறிக்கிறது. நம்மளுக்கு எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 3 நாள்களுக்கு பின்பாக அவர் உயிர்த்தெழுந்த நாளை வந்து அது நம்மளுக்கு குறிக்கும். ஸோ ரிசரக்ஷனை குறிக்கிற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு ரிலேட் ஆகுது. இது 3 முடிஞ்சதுக்கப்புறமா 50 நாள் கழிச்சு யூதர்கள் என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னா ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் வீக்ஸ். இது ரொம்ப நாட்கள் நடக்கும். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அறுவடை பண்டிகை வந்து நம்மளுக்கு எதை குறிக்கும் அப்படின்னா 50வது நாளை தான் நம்ம பென்டிகாஸ்ட்னு சொல்கிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நாள் இயேசுவும் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனார், உயிர் தெரிந்ததுக்கப்புறம் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையில் இருந்த 120 பேர் மேலே அக்கினியாக இறங்கினப்போ அவங்க அந்நிய பாஷைகள் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏஜில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து உலகம் முழுவதும் இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அறுவடை நாட்களில் நம்ம இப்போ இருக்கிறோம். இதுக்கப்புறமா அதாவது இந்த 4 ஈவெண்ட்ஸும் கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிருச்சு. இது 4யுமே யூதர்கள் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு அப்புறமா 7வது மாதத்துலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, 7வது மாதத்தில் அவங்க என்ன பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா எக்கால பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த எக்கால பண்டிகை அவங்க ஹீப்ரூவில் வந்து ஷோஃபார்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேர் ரோஷ் ஹசானான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்க மனம் திரும்புதலை வந்து அவங்க குறிப்பிடுறதாகவும் கர்த்தருடைய நாட்களுக்கு ஆயத்தப்படுறதுக்கும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இல்லாட்டி ராப்சர்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய மனவாட்டியாகிய சபை, ஓகேவா, இந்த நாட்களில் ஆவியானவர் நாட்களில் உண்மையாக இயேசுவுக்கு இந்த பூமியில் மனவாட்டியாக இருந்த விசுவாசிகள் மட்டும் அது அவங்கள மட்டும் இயேசு கிறிஸ்து முன்னாடி, அதாவது ட்ரிபுலேஷன் டேஸ்ன்னு சொல்லுவோம்ல, 7 வருஷம் ரெவலேஷன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கிற அந்த 7 வருஷத்துக்கு முன்பாக பரிசுத்த மனவாட்டி வந்து இயேசு கிறிஸ்து எடுத்துகிட்டு போயிடுவார். மனவாட்டிக்கு இந்த உபத்திரவ நாட்களில் அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதாவது நம்ம தான் கிறிஸ்துவனுடைய சபை, நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது பிக்சரில் தான் ஒரு பிரைட் மாதிரி வரைஞ்சிப்பேன். பட் இது ஸ்பிரிச்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரே சபை தான். கிறிஸ்துவ விசுவாசிக்கிற எல்லாருமே இந்த ட்ரிபுலேஷனுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுறத இதில் நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறமா 7 வருஷம் வந்து அந்தி கிறிஸ்து வந்து ஆட்சி செய்வான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு பகிரங்க வருகை வந்து இந்த பூமியில் நடக்கும். ஸோ அதில் பார்த்துருப்பான், அவருடைய ரத்தம் தோய்ந்த உடைய போட்டுட்டு அவர் வந்து ஒரு வெள்ளை குதிரையில் பூமியை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வருவார் சேனைகளோட. அப்புறம் நிறைய அந்த யுத்தங்கள், அர்மகடான் யுத்தம் அதெல்லாம் நடக்கும். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த சாத்தானை வந்து முறியடித்து அதை வந்து பாதாளத்தில் போடுவார் அப்படின்ற நிறையா விஷயங்கள் பைபிளில் இருக்குது. இதுக்கான பண்டிகை வந்து யூதர்கள் எதை கொண்டாடிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்க பாவ நிவர்த்தி நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து த மோஸ்ட் ஹோலி டே ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் இந்த பிரதான ஆசாரியர் இருக்கார்ல, அவர் இஸ்ரவேலில் இருக்க எல்லா கோத்திரத்துக்காகவும் அவருடைய பாவத்திற்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே இருக்கிற ஆர்க் ஆஃப் த காவனன்ட் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போய் அவர் நிறைய அந்த தூபத்தை காட்டுறது, அந்த காரியங்கள்லாம் அன்றைக்கி தான் அவர் பண்ணுவார். அன்றைக்கி ஃபுல்லாகவே டோராவை படிக்கிறதும் மனம் திரும்புதலும் ஜபத்தின் நாளாகவும் அன்றைக்கி இருக்கும். ஸோ இந்த யாம் கிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள் தான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாள் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்.
அவர் அந்த பழைய பாம்பை வந்து முற்றுகை போட்டதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய பிரதான ஆசாரியராக உலகத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தில் நம்மளுக்காக, அதுவும் மெல்கிசேதேக்கோட வம்சத்தில் வந்த பிரதான ஆசாரியராக, நாட் ஓன்லி ஃபார் ஜூஸ், இதில் யூதர்களுடைய பிரதான ஆசாரியர் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் போய் அவர் வந்து எல்லாம் பண்ணுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து உலகம் முழுவதும் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் போய் கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியங்களும் என்னென்ன நம்மளுக்கு செய்யப்படணுமோ அது எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக தேவன் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாட்சியை தான் அதில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம யூதர்கள் கடைசியாக கொண்டாடுற பண்டிகைக்கு பேர் கூடார பண்டிகை. ஸோ அவங்க வந்து எகிப்திலேருந்து இஸ்ரவேலுக்கு வர்றதுக்கு ஒரு 40 வருஷம் வனாந்திரத்தில் டெம்பரரியாக இருக்கிறப்போ டேபர்னக்கல் ஆசரிப்பு கூடாரத்தை வந்து அவங்க டெம்பரரியாக கட்டி அதுலேருந்து தான் தேவனை வந்து அவங்க தரிசித்தாங்க. அந்த அவருடைய க்ளோரி இறங்குறப்போ ஷெக்கினான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து யூத மக்களை வந்து மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் வழி நடத்தினார் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ தேவனோட மக்களோட தேவன் இருந்த அந்த நாட்களை நினைப்பூட்டுக்கிற நாளாக இது இருக்கிறனால யூதர்கள் சுக்கோத் அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அன்னைக்கு இதை வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இந்த 1000 வருஷம் அரசாட்சி நம்மளும் தேவனோட ஒன்றாக சமாதானத்தோடு இந்த பூமியில் இருப்போம் அப்படிங்கிறதும், எப்படி ஆதாம் ஏவாள் வந்து தேவனோட சஞ்சரித்து வாழ்ந்தாங்களோ அப்போல்லாம் வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து ஒன்றோட ஒன்று சமாதானமாக இருந்துச்சு. பயம் கிடையாது, அழுகை கிடையாது, துக்கம் கிடையாது, ஆடும் சிங்கமும் ஒன்றா தான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான டேஸை குறிக்கிற அந்த 7வது தண்டு தான் வந்து இந்த கடைசி தண்டு. ஸோ இந்த பெயிண்டிங்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஜீசஸோடைய சுவிசேஷம் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இதில் நான் வந்து ஒன்லி இந்த 7 பண்டிகைகள் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் அப்புறம் கிறிஸ்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இதில் வந்து இந்த ஃபர்னிஷிங்ஸ் ஆஃப் த டெம்பிள் அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இது போக இயேசு வந்து அவர் கிரியேஷன் பண்ணார்ல முதல்ல ஆதியாகமம் 1:1 அதுவும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். இயேசுவனுடைய 7 வார்த்தைகள், சிலுவையில் அவர் சொன்ன 7 வார்த்தைகள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி நிறையா காரியங்கள் இதில் நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் மீ அட் திஸ் நம்பர் ஆர் யூ கேன் இமெயில் மீ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா புகழும் யெகோவா தேவனுக்கே சேர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.